தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற பகுதியில தமிழ் மின் நூலக இணையதளங்கள் என்னென்ன இணையதளங்கள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் இணைய கல்விக் கழக மின் நூலகம் இதுல இந்த மின் நூலகத்துல என்னென்ன நூல்களுடைய தொகுப்புகள்லாம் உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னா, அனைத்து விதமான நூல்களும் தமிழ் நூல்கள், இதழ்கள், சுவடிகள், பண்பாட்டு பதிவுகள், பல்லூடக பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் இந்த தொகுப்புல அடங்கியிருக்கு. அடுத்து தமிழ் டிஜிட்டல் உலகம். இதுல தமிழின் இலக்கியங்கள், வரலாறு, அறிவியல், மருத்துவம், குழந்தைகளுக்கான நூல்கள், சங்க இலக்கியங்கள் போன்ற பல தரப்பட்ட நூல்களை கொண்ட ஒரு பெரிய களஞ்சியமா இருக்கக்கூடியதுதான் இந்த தமிழ் டிஜிட்டல் உலகம். தமிழ் மின் இணைய தளங்கள்ல செம்மொழி தமிழ் மின் நூலகம். இந்த செம்மொழி நூல்கள் மொத்தம் நம்மளுக்கு தெரியும். 41 நூல்கள் செம்மொழி நூல்கள். இந்த செவ்வியல் இயற்கையா இருக்கக்கூடிய தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற செம்மொழி நூல்கள் இந்த மின் நூலகத்துல இடம்பெற்றுள்ளது. அடுத்தது இணையத்தில் தமிழ் அகராதிகள். அகராதி அப்படிங்கிறது ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து பொருள் விளங்கும் நூலே அகர முதலி எனப்படும். இதுதான் நம்ம அகராதின்னு சொல்றோம். பொதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் அகராதியை இணையத்துடன் இணைத்து கணினியின் மூலம் தேவையான தரவுகளை பெறுவதாகும். கணினியின் மூலமா நம்ம என்ன வேணுங்கிற தகவலை நம்ம பெறலாம். இதுல பல்வேறு விதமான அகராதிகள் இருக்கு. ஆங்கில அகராதி, தமிழ் அகராதி, ஆங்கிலம் டு தமிழ், தமிழ் டு ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அகராதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது பிரபலமான இனிய தமிழ் அகராதிகள். இன்னைக்கும் இந்த முக்கியமான சில அகராதிகள்லாம் இருக்கு அதுல. தமிழ் இணைய கல்விக் கழகத்துல இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக பேரகராதி, பால்ஸ் அகராதி, சங்க இலக்கிய அகராதி, தா இ காய் மின் அகராதி போன்றவை பல அகராதிகளின் தொகுப்பு இணைய கல்விக் கழகத்துல இருக்கு. தமிழ் புலவர்காம் ஒரே இடத்துல 12க்கும் மேற்பட்ட அகராதிகளை தேட உதவும் தளமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது தமிழம் வலை. தூய தமிழ் சொற்களை அறிய இந்த அகராதி உதவுது. தமிழ் கியூப் அப்படிங்கிறது தமிழ் மற்றும் ஆங்கில அகராதி வசதிகளை அளிக்கிறது. மொபைல் செயலிகள், நம்ம மொபைல் மூலியமா என்னென்ன செயலிகளை பதிவேற்றம் செஞ்சு நம்ம அகராதிகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, கதிரவேல் பிள்ளை தமிழ் மொழி அகராதி மொபைலில் பயன்படுத்தப்படும் வசதியுடன் இந்த அகராதி அமைஞ்சிருக்கு. அடுத்தது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி, ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்புக்கு பயன்படும் ஒரு செயலி. இது நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகராதி மீனிங் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.